ஹலோ. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நமக்கு வேண்டிய சில விஷயங்களை வாங்கிக்கிறதுங்க. இது கொஞ்சம் கேரியர் ரிகார்டிங்காக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ முதல்ல google.com ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினை சொல்லுவாங்க, கூகுள் ஏஐ. அதில் வந்துட்டு இந்த கூகுள் சர்ச் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் இருக்குது, மேலே அதுக்கு மேலே ஒரு ரிமோட் சின்ன ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஐ மோடுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதை வாட்ஸ் ஆன் இயர் மைண்டே காட்டும். இப்போ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு ஆர்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தர் கோயம்புத்தூரில் வந்துட்டு இப்போ ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆர்ட் தெரியும். இப்போ ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. என்னோடய பெயிண்டிங்ஸை வந்து நான் ஆர்ட் எக்ஸிபிஷனில் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே வைக்கணும்னு தெரில அப்படின்னா என்ன பண்ணலாம், யூ கேன் டைப் லைக் இந்த சர்ச் ஃபீல்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வருது பாருங்கள் ரிசல்ட்டாக. ஸோ இப்போ அது கரெக்டாக இப்போ என்ன நடக்குதுன்றதை இது பண்ணலாம். இல்லைங்க இது வந்து கூகுள் சர்ச்சை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது வந்து ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டும் வந்து ஒன் மாதிரி இருக்கும், உள்ளே போய் டைம் கன்சியூம் ஆகும். இது எல்லாமே கம்பைல் பண்ணி தேடி அதில் இல்லாதையும் வந்துட்டு கொடுக்கும். அதான் இதோடைய விஷயம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஏஐ மோட் ஆல்னு இருக்கு, அதான் சர்ச் ஃபீல்டு. இமேஜஸ், வீடியோஸ், நியூஸ்ன்னு எல்லாமே ஒரே பேஜில் இருக்காது, நீங்கள் சர்ச் பண்ணணும். பட் இது கம்பைல் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபீச்சர்ட் எக்ஸிபிஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 232nd பெயிண்டிங் எக்ஸிபிஷன், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஸ்பெஷல்னு வேறு இருக்குது. ஸோ வந்து யாராவது இப்போ உமன் ஆர்டிஸ்ட்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உண்மையிலே ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரி, அவினாஷி ரோடு அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்துட்டு 4th March, தட் இஸ் இன்னைக்கு 10 AM to 6:30 PM அப்படின்னு. ஸோ டெடிகேட்டட் ஷோகேஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஃபீச்சரிங் டைவர்ஸ் பெயிண்டிங் ஸ்டைல்ஸ். உமனுக்கு உண்மையிலே வந்து இங்கே கைட் பண்ணுவாங்க, பிகாஸ் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக தானே வந்து சொல்கிறாங்க, அதனால். இப்போ ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன், இப்போ இது பார்த்தீங்கன்னா 5th March வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைப்பும், இது வந்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ இங்கே இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆர்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் விஷுவல் கல்ச்சர் அப்படின்னு. ஸோ இதை தான் நான் அடுத்து பேசலான்னு வந்தேன். ஸோ கான்ஃபரன்ஸ் ரிகார்டிங் வந்து எங்கே அப்படின்னு இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வந்து இதெல்லாம் போய் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இது நான் இங்கேயும் காமிச்சிட்றேன் நான். இப்போது லொக்கேஷன் வந்து கஸ்தூரிபாய் ஸ்ரீனிவாஸ் ஆர்ட் கேலரி அப்படின்றத பாருங்கள். அந்த லிங்க்கே நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்ககிட்ட கான்டாக்டஸ் இந்த மேலே 3 பார் இருக்குது பற்றி இந்த வெப்சைட்டில், அங்கே எந்த வெப்சைட் போனாலும் அவங்களோட கான்டாக்டஸ் பேஜ் போகலாம். போயிட்டு இப்போ போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இவங்களாம் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த எக்ஸிபிட்டர்ஸ், தட் இஸ் இங்கே ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களோட ஆர்ட்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது. நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம் உங்களோட ஆர்ட்ஸை வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணோன்னா என்ன எப்படின்றது. சரி, இப்போது இது நம்ம போவோன்னா இப்போது கீழே ஆஸ்க் எனிதிங் திரும்ப இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம். இப்போ ஐ எம் அ பட்டிங் ஆர்டிஸ்ட், இப்போ நான் ஆர்டிஸ்ட் இல்லை, பட் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட். நான் இப்போ ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், நான் வந்து என்னோடய பெயிண்டிங்ஸை எங்கே வந்து ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுப்போமே. அது எப்படி கேட்கலான்னா, ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் வேர் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ ஹாவ் பெயிண்டட் so many paintings, where can I exhibit
my paintings or who is the right person to help me exhibit my works in these art exhibitions. எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான் இங்கே தேவை. சரிங்களா? இப்போது நான் வந்து சர்ச் அடிக்க போகிறேன். மேலே அந்த ப்ளூ ஏரோ கிளிக் பண்ணுறேன். டாப் ஏரோ பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா? ரைட், அதை கிளிக் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டு எக்ஸிபிட் யுவர் பெயிண்டிங்ஸ் இன் கோயம்புத்தூர் I can approach established galleries that actively support local artists or participate in large-scale community art festivals. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எக்ஸிபிஷன் வென்யூஸ். ஸோ பாருங்கள், இந்த ஆர்ட் கேலரி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரி. ஸோ ஹவு டு அப்ளை? யூ கேன் கான்டாக்ட் த கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ட்ரஸ்ட் டைரக்ட்லி டு இன்கொயர் அபவுட் எக்ஸிபிட்டிங் இன் த மாடர்ன் பெயிண்டர்ஸ் ரூம். பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தே ஹோஸ்ட். இப்போ இந்த எக்ஸிபிஷன்லேயே நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி கீழே ஆர்ட் ஹவுஸ் அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்குது, லொக்கேட்டட் அட் சென்னிஸ் ரெசிடென்சி. இது முன்னாடி காட்டலை, பட் இப்போ காட்டுது. காரணம் ஏன்னா முன்னே வந்து நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தான் பார்த்தோம். இது வந்து நம்ம ஃபீல்டு எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டு ரிகார்டிங் வந்து பீப்புளை எப்படி கனெக்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். பட் இப்போ நமக்கு ப்ரொஃபஷனல் ரிகார்டிங் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறப்ப அது யாரெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இப்போ காமிச்சிட்ருக்கு. ஸோ திஸ் கேலரி frequently holds group shows and themed exhibitions. Submission typically requires a bio. பாருங்க, இவங்க கொஞ்சம் அந்த பயோ கேட்குறாங்க, கான்செப்ட் நோட்டு அண்ட் இமேஜஸ் ஆஃப் யர் ஒர்க் சென்ட் த கிரியேட்டட். அவங்களோட இது கூட கொடுக்குறாங்க, இமெயில் கூட கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இதே மாதிரி ஆர்ட் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் விழா, ஏ மேஜர் ஆனுவல் ஸ்ட்ரீட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வேர் லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு ரெண்ட் ஸ்டால்ஸ். பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒருத்தரோட ஒர்க்கை இது பண்ண. ஸோ ஹூ கேன் ஹெல்ப் யூ எக்ஸிபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு மேனேஜ் அன் இண்டிவிஜுவல் ஷோ, தீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கேன் அசிஸ்டன்றது கொடுக்குது. இதில் ஆர்ட் குரேட்டர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், ப்ரொஃபஷனல் குரேட்டர்ஸ் லைக் தோஸ் அட் ஆர்ட் ஹவுஸ், அதை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துமே அவங்க கொஞ்சம் ரிலேபிளாக தெரியுறாங்க. அதே மாதிரி கீழே ஆர்ட் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்கனைசேஷன்ஸ் சச் அஸ் டிஜிகிட் ஆர் த குரேட்டர்ஸ் ஆர்ட். இப்போ இந்த குரேட்டர்ஸ் ஆர்ட்ன்றதை நம்ம ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணால் இந்த ஆர்ட் குரேட்டர்ஸ் ஆர்ட் இப்போ அங்கே போகிறோம். பாருங்கள், இப்போது அந்த பேஜுக்கு போயிட்டோம். அபவுட் அஸ் அதில் அவங்களுக்கு போட்டிருக்கோம். தென் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேலரி தட் ஆஃப் யூனிக் கலெக்ஷன் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் பை renowned and famous Indian artist. Our goal is not only to help you buy, but to build a relationship with these curators and the art you choose to take home அப்படிங்கிறது. இவங்க இந்த வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ நான் அந்த எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு இந்த எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ காண்டாக்ட் பேஜ், எப்போவுமே அவங்க வந்து காண்டாக்ட் பேஜ் எல்லா வெப்சைட்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் லோட் ஆக டைம் ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் நெட்டு கிடைக்கிறது சிரமம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கூகுள் சர்ச் பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த தமிழ்நாடு ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு ஓவிய நுண்கலை குழு. யூ கேன் அப்ளை ஃபார் கிராண்ட் இன் எயிட் ஸ்கீம் ஃபார் குரூப் ஷோஸ் த்ரூ திஸ் கவர்மெண்ட் பாடின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கு. ஸோ கீழே வந்து எசென்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் சப்மிஷன். Before approaching a gallery or curator, ensure you have a professional submission package ready. High resolution portfolio, 5 to 10 well lit sharp images of your best works. பார்த்தீங்களா, எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அது எப்படி இருக்கணுன்றதையும் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்க. நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவர் தெரிஞ்சிருந்துச்சுனாலும் வந்து சுத்தம்ல விடுவாங்க, அவர் வந்து சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன், அது ஒரு 100 பேர்கிட்ட கேட்பீங்க ஹெல்ப்ஃபுல்லாக. இப்போ டைரெக்டாக இதை மட்டும் பண்ணுங்க போதும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பயோ. ஸோ இது உங்களை பற்றின ஒரு ஷார்ட் பயோ, பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது. தென் ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன்ஸ், அதுவும் வந்துட்டு should be properly framed before they are even considered for a visit. இப்போ எந்த அளவுக்கு வந்து கேட்குறாங்கன்னு பாருங்கள்.
So would you like the contact details for any specific gallery mentioned about or help drafting a cover letter for a submission? பாருங்க எவ்வளோ ஈஸியாக நீங்கள் இந்த கேள்வி வந்து கேட்டிருப்பீங்களா? இப்போ நீங்கள் சர்ச் பண்ண நினச்சதானே எனக்கு ஆர்ட் வந்து நிறைய இருக்குது, பட் எங்கே எக்ஸிபிட் பண்ணணும்னு தெரியலன்னு. ஆனால் இது எப்படி ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். நீங்கள் வந்து கேட்டது எங்கே எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது, நான் எப்படி போய் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து ஷோ கேஸ் பண்ணுறது அப்படின்னு தான். ஆனால் கேட்க அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு என்ன ஹெல்ப் ஏன்னா இப்போ நம்ம கான்டாக்டை தான் வந்து சர்ச் பண்ணுறோம். அது புரிஞ்சுட்டு would you like the contact details for any specific gallery mentioned above ஸ்ட்ரைட்டாக கேட்டுருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டே போய் பார்த்தோன்னா எவ்வளோ டைம் ஆகும், ரெண்டாவது ஓப்பன் ஆகிறதுக்கும் டைம் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி ஆர் ஹெல்ப் டிராஃப்டிங் எ கவர் லெட்டர் ஃபார் யூ சப்மிஷன். இப்போது இங்கே தான் நீங்கள் விஷயமே. நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அடிச்சிங்கன்னா அது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும், காட்டும். அதே மாதிரி கவர் லெட்டரும் கேட்டிங்கன்னா கவர் லெட்டர் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு. நான் என்ன பண்ண போகிறேன், ஹெல்ப் மீ ஆன் போத் அப்படின்றத சொல்ல போகிறேன். டெல் மீ அபவுட் போத் அப்படியா, ஷோ போத் ஆஃப் தம் அப்படின்றது சொல்ல போகிறேன் நான். அப்போ ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கவர் லெட்டருன்றது முக்கியம் இல்லையா நீங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றனா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டெல் அபவுட் போத் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு கிளிக் சென்ட். இந்த query நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது to exhibit your paintings in Coimbatore, you can target two very different but equally prestigious venues. One is a historic trust-based cultural center and the other is a leading contemporary gallery network. ஸோ கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரி ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. யூனிக் பாலிசி, அவங்க பாலிசி என்னங்கிறதையும் சொல்லுது. ஹிஸ்டாரிக்கலி த கேலரி ஹேஸ் ப்ரொவைடட் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு மிச்சமாகுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களை கான்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணி அவங்க ஓகே சொன்னாங்கன்னா உள்ளே போய் நீங்கள் வைக்கிறது தான் உங்கள் வேலை, வேறு எந்த செலவும் இல்லை. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, allowing artists to keep all proceeds from the sales. பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்க. ஸோ கீ கான்டாக்ட் அது யாருன்றதையும் சொல்லுங்கள். ஹரிப்ரியா சரண்யா குப்பராஜ். ஸோ அவங்க லேடி தான் போல் மேனேஜர், ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க போல். ஸோ எஸ் ஜென்ரலி. ஸோ ஃபோன் அவங்க லேண்ட்லைனும் கொடுத்துருக்காங்க, மொபைலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க இமெயில் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் எங்கே அப்ரோச் பண்ணுங்கிறது. சிமிலர்லி ஆர்ட் ஹவுஸ், எஸ் அதை ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற பீப்புள்ஸை தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கீ கான்டாக்ட் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க, பிரிஜெட் பால் செபு அப்படிங்கிறது. தென் அப்புறம் அவரோட ஃபோன் நம்பர், தென் இமெயில் அண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ சப்மிஷன் ப்ராசஸ் தே டிபிக்கலி ரிக்வயர் பயோடேட்டா. ஸோ இவங்க பயோடேட்டா கேட்குறாங்க, கொஞ்சம் இவங்கக்கிட்ட அது தேவைப்படுது. அண்ட் கான்செப்ட் நோட் ஆஃப் யுவர் ஒர்க்ஸ். They offer limit submissions to about 3 paintings per artist for group shows. ஸோ அவங்களாம் ஷோஸ் கண்டக்ட் பண்ணி உங்களோட பெஸ்ட்டு பெயிண்டிங்ஸில் ஏதாவது 3 மட்டும் பிக் பண்ணணும் தான் இருக்குது போல். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க போல். நீங்கள் அதை பேசிக்கணும் ஃபர்தராக வேணும்னா. ஸோ ஹவு டு ரைட் யுவர் எக்ஸிபிஷன் ப்ரப்போசல். அப்போது என்னென்னா சில பேர் கவர் லெட்டர்னு கொடுப்போம். கவர் லெட்டர்னா ஷார்ட்டாக வந்து உங்களை பற்றி சொல்கிறது, அதாவது பயோன்றது வேறு, ரெசியூம்ன்றது வேறு. இப்போ கவர் லெட்டர்ன்றது என்னென்னா, ஏன் நான் வந்து நீங்கள் என்னை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூவர் வந்து நான் ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பார் பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கான பதில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறது கவர் லெட்டர். சரிங்களா? ஸோ அதுதான், when emailing these galleries your cover letter should be professional yet expressive. ஸோ தான் சப்ஜெக்ட் எக்ஸிபிஷன் இன்கொயரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னா கவர் லெட்டர், உங்கள் ஆர்ட் ஸ்டைல் மீடியம் என்னன்றது, தென் that contact person's name or gallery team, introduction, my name is so and so and கோயம்புத்தூர் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். இஃப் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஊர் ஈரோடு திருச்செங்கோடு அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ஊர் பேர் அடித்து அப்படியும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். எந்த ஊர், ஏன்னா வெளியூர்லேருந்தும் போய் அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணலாம், தப்பு இல்லை. கோயம்புத்தூர்ல தான் ஹெல்ப் பண்ணுவாங்க கிடையாது. தென் உங்கள் ஒர்க்கை பற்றி, த ஒர்க் ஐ எம் ரைட்டிங் டு இன்கொயரி இஃப் யூ ஆர் கரண்ட்லி அக்செப்டிங் எக்ஸிபிஷன் ப்ரொபோசல்ஸ். ஸோ அந்த சீரீஸ் நேம், இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது மட்டும்தாங்க வந்து சேஞ்ச் தேவை. சரிங்களா? மற்றது எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கம்பைல் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இதுக்கு நீங்கள் எத்தனையோ பேர் செலவு பண்ணியும் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. நான் சில சைட்ஸ் சொல்ல விரும்பல, ப்ரொஃபஷனலாக செய்வாங்க, பட் ரொம்ப ஜெனரிக்காக தான் கொடுப்பாங்க, கட் காப்பி பேஸ்ட்ன்ற மாதிரி.
ஏஏ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். காரணம் ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சோம், இவங்க இது தேவைப்படுதுன்றதுனால கேட்குது. ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து கவர் லெட்ரு அப்படி இப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னா அது ரொம்ப ஜெனரிக்காக கொடுத்துருக்கும். இல்லையா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காது. ஸோ கால் டு ஆக்ஷன், ஐ ஹாவ் அட்டாச்ட் மை ஆர்டிஸ்ட் போர்ட்ஃபோலியோ பிடிஎஃப் அந்த பெட்டர் அண்ட் பயோ ஃபார் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ சின்சியர்லி ஸோ அண்ட் ஸோ யுவர் நேம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ would you like me to help you refine the description of your paintings or find a specific application form for upcoming 2026 festivals பாருங்க. ஸோ ஸோ இப்பயும் வந்து நம்ம டெல் அபவுட் போத்னு சொல்ல போகிறோம். காரணம் ஏன்னா நமக்கு இப்போ இது புதுசாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனும் தேவை, அதே சமயம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றியும் சொல்லுது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு இருக்குன்னா அதை இல்லாத ஒன்றை மட்டும் கேட்கலாம். பட் நமக்கு இது புதுசாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டும் தேவையாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஹெல்ப் மீ ஆன் போத் அப்படின்னு சொல்லணும். ஹெல்ப் மீ ஆன் போத் ரொம்ப எக்ஸாக்டாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அதை புரிஞ்சுக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா. So to help you get your paintings into gallery walls, let's break this down into 2 actionable steps. Refine your work's description அப்படிங்கிறது. Then galleries receive many requests. So what is your medium? What is your subject matter? பாருங்க, இப்போ what is your medium? Oil painting, watercolor, charcoal. What is your subject matter? Landscape, abstract emotions, traditional Indian figures. இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போகுது. How many finished pieces do you have already அப்படின்றது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 2026. ஸோ ஃபார் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. They prioritize local talent. I recommend visiting them in person with 2-3 physical paintings. ஸோ அவங்க ஃபிசிக்கலாக தான் வந்து போய் பார்க்கணும் அப்படின்றது. எல்லாமே ஆன்லைனில் சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி வந்து லோக்கல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயம்புத்தூர் பேஸ்ட் ஆர்டிஸ்ட்னா ஹெல்ப் இமிடியேட்லி அவைலபிள். For art house, corporate or modern, they're more digital centric. பாருங்கள், இப்போ சில பேர் வந்து இந்த ஃபோட்டோஷாப் அது ரொம்ப இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க போல். ஸோ என்ஷூர் யுவர் அட்டாச்மெண்ட்ஸ் ஆர் அண்டர் 5 MB ஐ யூஸ் அ கூகுள் ட்ரைவ் லைக்கு. ஸோ அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்றது தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ரீசன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அவங்கள ரீச் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரெடி பண்ணிங்க, டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ ஃபார் ஆர்ட் ஷீட் கம்யூனிட்டி பேஸ்ட் அப்படின்றத கீப் அன் ஐ ஆன் கோயம்புத்தூர் விழா சோஷியல் மீடியா பேஜஸ் அப்படின்றது கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபி, டேக் ஃபோட்டோஸ் ஆஃப் யுவர் ஒர்க். சில பேர் அதை எடுத்திருப்பாங்க, அந்த எடுத்த பெயிண்டிங்ஸு, தட் இஸ் பெட்டர். அதே மாதிரி நேமிங், கிவ் எவ்ரி பெயிண்டிங் எ டைட்டில் அண்ட் ரெக்கார்டட் டைமென்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி the bio, write 3-4 sentences about how you started painting and what inspires youன்றது எவ்வளோ இருக்குது பாருங்கள் விஷயம். So would you like to share the theme of your painting so I can write a custom artist statement for you right now? ஸோ நீங்கள் எய்தர் இதை வந்து அப்படியே ஆர்டிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மீ ரைட் நோ அப்படிங்கிறதையும் அடித்து கேட்கலாம் டேரெக்டாக, ஆர் எஸ் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா அதுவும் வரும். எஸ் எஸ்ன்னு வந்து டைப் பண்ணால் தட்ஸ் கிரேட். டு ரைட் அன் ஆர்டிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் that truly captures the essence of your work and impresses gallery curators. I need a little just more detail about your art. இங்கே வந்து நீங்கள் ஒன்று விஷயம் நோட் பண்ணணும். ஏல வந்து பர்சனலாக வந்து உங்கள் நேமோ உங்கள் இமெயிலோ அப்படி வந்து கொடுத்துடாதீங்க, அட்ரஸாக தான், சரிங்களா? ஏன்னா என்னதான் வந்து ஏஏ ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் எங்கேயாவது ஒரு ஃப்ளா இருக்கும், எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா யாரோ வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க எடுத்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சாரி. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் பேர் வந்துட்டு ரவி அப்படின்னா நீங்கள் ரமேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்கள் நேமை. அதே மாதிரி இது அதாவது சப்ஜெக்டு ஸ்டைல் இதெல்லாம் வந்து நேச்சுரலாக உங்கள் என்னவோ அப்படி இதெல்லாம் மாற்றிட்டு இருக்காதிங்க. ஏன்னா அப்புறம் அது எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுக்காது. பட் உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேக்காக வந்து கொடுங்க. ஸோ அது வந்து ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் அப்போ அது வந்து கொடுக்குற இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்கள் நேம்னு இருக்கிற இடத்துல நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நேம் இருக்கிற இடத்துல உங்கள் ஒரிஜினல் நேம் போட்டு தென் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கொடுத்துடலாம். ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கும்.
So once you give me these details, I will draft a professional artist statement and a customized cover letter you can send to Kasturi Srinivasan and Art House today அப்படின்றது கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ அதை கொடுக்கறதே சொல்கிறேன். the subject, what do you find yourself painting most often? nature, people's faces, abstract shapes or special scenes. நான் நேச்சர்ன்ற சப்ஜெக்ட். ஸோ இது எப்படி கொடுக்கணும்னா, ஒன் the subject அப்படின்னு டைப் பண்ணிட்டு நேச்சர் அப்படின்னு நான் எப்படி டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 2 அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். த ஸ்டைல் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, நான் படித்து பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டைல் வந்து இஸ் யுவர் ஒர்க் வெரி டீட்டெயில்ட் அண்ட் ரியலிஸ்டிக் ஆர் இட் இஸ் மோர் எக்ஸ்ப்ரெசிவ், கலர்ஃபுல் அண்ட் ட்ரீமி அப்படின்னா அந்த ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக்னு கொடுக்கலாம், ஆர் இட் இஸ் மோர் எக்ஸ்ப்ரெசிவ் த ஸ்டைல் அப்படின்னு போட்டுட்டு மோர் எக்ஸ்ப்ரெசிவ் அப்படின்றது கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக நான் கொடுக்குறேன், நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து த ஒய் வந்து இப்படி டைப் பண்ணும். என்ன சொல்லுது, வாட் டு யூ வாண்ட் people to feel when they look at your paintings? Example, calm, energized, curious about history. Curious அப்படின்னு வந்துட்டு டைப் பண்ணலாம். that came to my mind first, so I am typing it. ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு now I am going to click yes, hit. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கம்பைல் பண்ணிக்கிறேன். based on your focus on nature and an expressive style that aims to spark curiosity, here is a professional artist statement and a customized cover letter to help you approach galleries in Coimbatore. Artist statement எப்படி அதுவே பாருங்கள் கொடுத்துச்சு. நேச்சர் இஸ், ஸோ உங்கள் ஸ்டேட்மெண்ட் இதுவாக இருக்கணும். பார்த்துங்க, நேச்சர் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் பேக்ரவுண்ட். ஸோ இட் இஸ், இது எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் படித்தா ரொம்ப டைம் ஆகும், ஸோ நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். கஸ்டமைஸ் கவர் லெட்டர் டெம்ப்ளேட். You can use this for emails to Art House or for talking point when visiting Kasturi Srinivasan Art Gallery. Subject, exhibition proposal, உங்கள் நேம், எக்ஸ்பிரசிவ் நேச்சர் சீரீஸ் அப்படின்றது, டியர் ஸோ அந்த மேனேஜர் பேர், ஸோ ஹரிப்ரியா ஐ மே பிலீவ். ஸோ இன்ட்ரடக்ஷன், மை நேம், தட் இஸ் உங்களோட பேர், ஆர்டிஸ்ட் பேர் கோயம்புத்தூர் ஆர் எந்த ஊரோ அந்த ஊர். ஐ ஹாவ் லாங் அட்மையர்டு கேலரி நேம்ஸ், இந்த மாதிரி வந்து என்னென்ன வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது என்ன இருக்கணுமோ அதை டைப் பண்ணிக்குவோம். த ஒர்க், செமை கரண்ட் பாடி ஆஃப் ஒர்க் ஃபோக்கஸஸ் ஆன் நேச்சர் ஸோ அப்படின்னு த கலெக்ஷன். அப்புறம் அது ஐ ஹாவ் நம்பர் ஆஃப் பெயிண்டிங்ஸ், அந்த வந்து 20 பெயிண்டிங்ஸ்னால் 20 பெயிண்டிங்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். தென் சைஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே டிட்டோவோ காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது கூட வந்து பார்த்து செய்ய மாட்டாங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு தெரியும் ஏஐ ஹெல்ப் வச்சு பண்ணுறாங்கன்னு, தப்பு இல்லை, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து குயிக்காக வந்து முடிக்க வேண்டிய வேலை. பாருங்கள் 20 நிமிஷம் வீடியோ போகுது, ஆனால் நீங்கள் வந்து அப்படியே கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாத முடிச்சிருவீங்க. ஸோ கால் டு ஆக்ஷன், ஐ ஹாவ் அட்டாச்ட் மை ஆர்டிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ பிடிஎஃப் ஃபியூச்சரிங் மை புக். ஸோ சின்சியர்லி யுவர் நேம், யுவர் ஃபோன் நம்பர், லிங்க் டு இன்ஸ்டாகிராம் போர்ட்ஃபோலியோ. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இன்னும் கேட்டுகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரெண்டு நமக்கு இல்லையா அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி. would you like help organizing your portfolio PDF or do you need the exact office hours for these galleries? send me both அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நான் இது வந்து So here are the finalized documents and specific contact details for submitting your art gallery in Coimbatore. Professional artist statement, focus nature through an expensive lens, goal to promote. இது அப்படியே வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு கேலரி கவர் லெட்டர் அப்படிங்கிறது வந்து அதையும் கொடுத்துருச்சு. ஸோ இது இன்னும் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது. அகெயின் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும் படிக்கிறது. ஸோ கேலரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சப்மிஷன், இது அப்படியே எல்லாம் டீட்டோ உங்களுக்கு நான் முதல்ல ஆரம்பித்தப்போ எங்கே நடக்குது எக்ஸிபிஷன், எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறது, நான் எப்படி என் பெயிண்டிங்ஸை வைக்கிறது, கவர் லெட்டர் எப்படி இருக்கிறது, எப்படி ஒர்க்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, என் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பேஜில் வந்துருச்சு. அவ்வளோதான். would you like a quick checklist of what to include in your portfolio PDF like photo, resolution, labels, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ to ensure it looks professional before you hit send. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு எதுவுமே இதெல்லாம் வராது சுத்தமாக அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள்
இதை யூஸ் பண்ணி மேற்கொண்டு அடுத்த லெவல் போயிடலாம். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. இது வந்து எல்லாமே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள்.